ஆயிடுச்சு. சந்தைக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வரலாம். வந்துதான் குழம்பு வேற வைக்கணும். ஒரு காய்கறி கூட வீட்டில் கிடையாது. சரி போயிட்டு காய் வாங்கிட்டு வரலாம். ஒரு வழியா நடந்து சந்தைக்கு வந்தாச்சு. என்ன இவ்வளோ கூட்டமா இருக்கும் போல இருக்கு. இதுல எப்படி காய்கறி வாங்கிட்டு நான் போய் சமைச்சு சாப்பிட்றது? சரி சந்தைக்குள்ள போய் காயை வாங்கிட்டு வரலாம். வாங்கம்மா வாங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் இங்கே தான் கிடைக்கும். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. தக்காளி 1 கிலோ 20 ரூபா தான். வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா தான். வாங்க வாங்க சீக்கிரமா வந்து வாங்குங்க தீரதுக்குள்ள. என்னப்பா தம்பி, நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் வச்சிருக்கியா? தக்காளி வெங்காயம்லாம் எவ்வளோ? வாங்கக்கா வாங்க. தக்காளி 1 கிலோ 20 ரூபா தான். வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா தான். காய் எல்லாமே கம்மி ரேட்டு தான். சீக்கிரம் வாங்குங்க தீர்றதுக்குள்ள. ஏன்பா தம்பி, தக்காளி 1 கிலோ 10 ரூபான்னு போடு. வெங்காயம் 1 கிலோ 20 ரூபான்னு போடு. இப்படி போட்டேன்னா 2 கிலோ வாங்கிக்கிறேன் உன் கடையில. என்ன தம்பி நான் சொல்றது? ஏமா நானே வியாபாரம் ஆகலன்னு சொல்லிட்டு விலைய குறைச்சு கொடுத்துட்டு இருந்தா நீ இதுக்கு மேல விலையை குறைச்சு கேக்குறியா? போமா அங்கிட்டு, வேற கடையில போய் வாங்க போ. எவனும் நான் கொடுக்குற விலை கொடுக்க மாட்டான். ஓடுமா அங்கிட்டு ஓடு. வந்துட்ட காலையிலேயே உயிரை வாங்குறதுக்கு, போமா. அட போடா, நீ தான் பெரிய கடையை நடத்துற மாதிரி. நீ இல்லைன்னா எனக்கு வேற கடை, நான் போய் வாங்கிக்கிறேன். ஆளையும் மண்டையும் பாரு, குட்டை குண்டா. என்னப்பா காய்கறிகள்லாம் என்ன ரேட்டு? கூறு எவ்வளோ? சரி எல்லா கூறுலையுமே காய்கறி போடு தம்பி. டேய் விசாலே, இங்கே நிறுத்துடா. உமா நின்றுருக்கா பாரு, அவதான் கம்மியான ரேட்ல காய் வாங்குவான். அவ கூட சேர்ந்து வாங்கிக்கலாம். இங்கே நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன். நிறுத்துறேன். நீ படுக்க கம்மியான ரேட்டுன்னு சொல்லிட்டு சொத்தையான காயெல்லாம் வாங்கிறாத. நல்ல காயே வாங்கு, கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல. உனக்கு என்னடா தெரியும் காய் வாங்குறத பத்தி? எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ என்னை இறக்கி மட்டும் விடு போதும். குழம்பு மட்டும் சரியில்லாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் தாயம்மா உன்னை எடுத்துருவேன் பாத்துக்க. சரிடா எப்பா, நல்ல காயை வாங்குறேன். சரி. அடியே உமா, உமா இங்க பாருடி. என்ன விமலாக்கா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஊர்ல தான் இருக்கியா? உயிரோட தான் இருக்கியா? ஆளையும் காணோம். இவ வேற ஒருத்தி. இங்க தாண்டி இருக்கேன், உயிரோட தாண்டி இருக்கேன். சரி காயெல்லாம் என்ன விலையா? கூறு எவ்வளோ? கூறு 10 ரூபா தான் விமலாக்கா. நல்லா தான் இருக்கு காயெல்லாம். வாங்க வாங்கலாம், நான் அதான் வாங்கிட்டு இருக்கேன். என்னாடி புதுசா ஆட்டோல இருந்து ஒருத்தன் வந்து இறங்குறான், என்ன சொல்ல போறான் தெரியலையே. ஆமா விமலாக்கா, என்னன்னு தெரியல, என்ன சொல்றான்னு கேட்கலாம். அண்ணா என்ன நீ சொல்ல போறீங்க? என்ன விஷயம் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. இருப்பா தம்பி, சொல்றேன். அதான் ஸ்பீக்கர் கையில வச்சுட்டு தானே வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்றேன். சொல்லிட்டு தான் இருக்கானே தவிர என்ன விஷயம் சொல்ல மாட்டானே. அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம ஊர்ல வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் மியூசிக் காம்படிஷன் நடக்க போகுது அனிஸ் ஆடிட்டோரியத்துல. இதுல கலந்துக்கிற விரும்புறவங்க சாயந்தரம் 4 மணிக்கு ஆடிட்டோரியத்துக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை பாடிட்டு நல்லா பாடினீங்கன்னா கண்டிப்பா பரிசை பெற்றுட்டு நீங்க சென்றலாம். நன்றி, வணக்கம் மக்களே. சாயந்தரம் 4 மணிக்கு மறக்காம ஆடிட்டோரியத்துக்கு வந்துருங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸை சூப்பரா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே. அப்ப பாட்டு போட்டி நடக்க போகுதா? ஐ ஜாலி, சாயந்தரம் போய் பார்க்கலாம். நமக்கு பாட தெரியாட்டியும் பரவாயில்ல, அங்க போயிட்டு ஜாலியா நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். என்னம்மா நீ பாட்டு பாடுறியா? நான் உன்னை கூட்டிட்டு போகட்டா? எனக்கு எங்கட பாட்டெல்லாம் பாட தெரியும், அது இந்த வயசுல. நீ வேணா போய் கலந்துக்கோ. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் கலந்துக்க தான் போறேன். என் ஃப்ரெண்டு சிவா இருக்கான், அவன் சூப்பரா பாடுவாமா. அவனை கூட்டிட்டு போலான்ட்டு இருக்கேன். சரி நான் சாயந்தரம் போறேன். சரி நீ அப்படியே உமா கூட நடந்து போ, நான் அப்படியே சிவாவை போய் கூப்பிட்டு வரேன். உன் ஃப்ரெண்டு அவ்வளோ நல்லா பாடுவானாடா? சரி கூட்டிட்டு வா, சாயந்தரம் பார்க்கலாம் அவன் எப்படி பாடுறான்ட்டு. உமாக்கா அதெல்லாம் சூப்பரா பாடுவான். நீங்க பார்க்க தானே போறீங்க? சரி வாயெல்லாம் வட சொல்லக்கூடாது, நல்லா பாட்டு பாடட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். பார்க்க தானே போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. சரிடி உமா, நான் அப்படியே கிளம்புறேன். சரிக்கா நானும் போறேன். உடனே இந்த விஷயத்தை போயிட்டு நிமிஷாட்ட சொல்லணும், அவதான் சூப்பரா பாடுவாளே. நம்மளும் எப்படியாச்சும் போயிட்டு சாயந்தரம் ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடிட்டு பிரைஸை வின் பண்ணிட்டு வரலாம். கொஞ்ச நேரம் வந்து இந்த மரத்துக்கடியில ரிலாக்ஸ் பண்ணாதான் அந்த நாளே நல்லா இருக்கும். இந்த ஊதாமண்டை வேற வந்துட்டு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும் உயிரை வாங்குறான். அவன் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து இந்த மரத்துக்கடியில இருந்து உட்காந்தாச்சு.
இந்த காக்கா பாரு என் மண்டை மேலதான் வந்து பறக்குமா. ஹே சு சு சு. நிமி நிமி இங்கதான் உட்காந்துருக்கியா? ஒரு விஷயம் சொல்லணுடி உன்கிட்ட. வாடி உமா, வந்து உட்காரு ஃபர்ஸ்ட். உட்காரதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம்டி. நம்ம ஊர்ல அந்த அனிஸ் ஆடிட்டோரியத்துல மியூசிக் காம்படிஷன் நடக்குதாண்டி. வா போலாம் நம்ம. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்காமா. என்னாடி சொல்ற, பாட்டு போட்டியா? அட ஆமாடி, பாட்டு போட்டி தான். சாயந்தரம் 4 மணிக்காமா, போயிட்டு வந்துடலாம். சரி, இவ்வளவு ஆர்வத்தோட இருக்கியே, உனக்கு பாட்டுலாம் பாட தெரியுமாடி? ஆட பாட தெரிஞ்சா என்ன, பாட தெரியாட்டி என்ன, எதையோ ஒண்ணு உளறிட்டு வரலாம். நல்லா பாடணும்னா பிரைஸ் தராங்களாண்டி. நீ பாடுவியா இல்ல உளருவியா, அத முதல்ல சொல்லு. அடியே பாடத்தாண்டி போறேன், இவ வேற ஒருத்தி. சரி, என்ன பிரைஸ் தராங்களாம்? அது ஒண்ணும் சொல்லல, ஆனா கேஷ் பிரைஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டி. கேஷ் பிரைஸ்னா பரவாயில்லையே. சரி, சாயந்தரம் கூட்டிட்டு போலாம். யார கூட்டிட்டு போலான்ட்டு இருக்க? அடியே, உனக்கு தெரியாதா? நம்ம வள்ளியக்கா மக பெரியவ கனி சூப்பரா பாடுவாடி. அவளை கூட்டிட்டு போலாம். அவளை கூட்டிட்டு போனா கண்டிப்பா பிரைஸ் வின் பண்ணுவா. நமக்குள்ள யாரு வின் பண்ணா என்ன, கண்டிப்பா போலாண்டி. சாயந்தரம் கூட்டிட்டு போலாம். சரிவா, அப்ப போயிட்டு வள்ளியக்கா வீட்டுக்கு போலாம். ஆமா மேடம், சமையல்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் முன்னாடிதான் சந்தைக்கு போயிட்டு காயை வாங்கி வச்சுட்டு, சரி சமையலை முடிச்சுட்டு இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலான்ட்டு ஓடி வந்தா, இவ பெரியவ மாதிரி பேசுறா. சரி, வாடி போலாம். ஹலோ மாப்பிள்ள சிவா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? டேய், இன்னைக்கு எங்க ஊர்ல மியூசிக் காம்படிஷன் நடக்க போகுது சாயந்தரம் 4 மணிக்கு. உன்னை ஈவினிங் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ தான் சூப்பரா பாடுவிய. கண்டிப்பா நீ பிரைஸ் வின் பண்ணுவடா. நீ வா, நான் கூட்டிட்டு போறேன். டேய் மச்சி, விஷாலு நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? அப்படியா? எத்தனை மணிக்கு? 4 மணிக்கா? சரி, நீ வந்து பிக்கப் பண்ணிக்கோ. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன்டா. ஓகேடா ஓகேடா, நீ வந்துரு. ஓகே ஓகே, தேங்க்யூடா மச்சி. அப்பா, இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து சபான உட்காரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. இந்த 2 பிள்ளைங்க இருக்கிறதான் பேரு, ஒருத்தி ஒரு வேலையும் பண்றதில்ல. கனி கனி ஆர்த்தி, 2 பேரும் இங்க வாங்க. சொல்லுங்கம்மா, என்னாச்சுமா? என்ன வேணும்? ஏதாச்சும் வேணுமா? கிச்சன் ஏதாச்சும் எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் இல்லடி, எவ்வளவு நேரம் தான் அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பீங்க? எப்ப பார்த்தாலும் அந்த போனை நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, உட்காந்து டிவி பார்க்க வேண்டியதானே. எனக்கு எங்கம்மா டிவி பார்க்கறதுக்குலாம் நேரம் இருக்கு? நான் ஒர்க் பிசிஎம்மா தானேம்மா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான்மா பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மொபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் முடியும். என்ன பண்றது? சரி, நீ வேலை பார்க்கற சரி, அவ என்ன பண்றாளா? அவளை கூப்பிடு. அவ ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லிட்டு இருந்தாம்மா, படிச்சுட்டு தான் இருந்தா. இப்ப வந்துருவா. சரி, நீ வந்து உட்காரு. அம்மா அம்மா, பசிக்குதுமா, சமைச்சிட்டீங்களா? லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? இப்பதாண்டி உன்னை கேட்டுட்டு இருந்தேன். பசி எடுத்துருச்சா? சரி, நான் போயிட்டு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன், உட்காரு. சரிம்மா, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டான். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். பசிக்கிறனால தானேம்மா கேட்டேன். போங்கம்மா அங்கிட்டு. அக்கா, உனக்கு ஒர்க்லாம் முடிச்சிருச்சா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுடி. இன்னும் கொஞ்சம் இருக்கு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். கனி, ஆர்த்தி, 2 பேர் என்ன பண்றீங்க? வாங்க நிமியத்தை, எப்படி இருக்கீங்க? இப்பதான் எங்க வீடு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. என்ன இவ்வளவு நாள் ஆளையே காணோம்? ஆமா நிமியத்தை, குட்டி பையன் எங்க? அவனை கூட்டிட்டு வரலையா? அவன் ஊதாமண்டை கூட இருக்கான் ஆர்த்தி. அதான் இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. அதான் வள்ளியக்காவை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்தே. ஆமா நிமியத்தை, ஊதாமண்டனா உங்க மாமியார் தானே? ஆமா கனி, அவளே தான், அந்த தாய் கிழவியே தான். சரி, உட்காருங்க நிமியத்தை, உட்காருங்க. சரி, வள்ளியக்கா எங்க? அம்மா உள்ள கிச்சனுக்கு போயிருக்காங்க அத்தை. சாப்பாடு எடுக்க போயிருக்காங்க, லஞ்சு சாப்பிட்றதுக்கு. பரவாயில்லையே, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். நானும் இன்னும் சாப்பிடல. வள்ளியக்காவோட சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நான் ஒரு வெட்டு வெட்ட போறேன். நல்லா சாப்பிடுங்க அத்தை, நீங்க தான் டெய்லி வரணும். நீங்க தான் வர மாட்டீங்க. ஆமா அத்தை, டெய்லி வாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு வரணும்னு ஆசைதான். அந்த சின்ன பையனை வச்சுட்டு என்னால ஒரு வேலையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனாலதான் இப்ப வர்றதே இல்லை. இனிமே வரேன், கண்டினியூவா வரேன். யாரது புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க? ஐ, வள்ளியக்கா வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம் நிமி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சின்ன பையன் எப்படி இருக்கான்? கண்ணா எப்படி இருக்கான்? நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம்க்கா. சரி வா, சரியான நேரத்துல தான் வந்திருக்க. சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன், சாப்பிடுவ. அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். எனக்கு எவ்வளவு வேணுமோ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் போவேன்.
சரி எல்லாரும் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சரிக்கா சாப்பிட்றோம். நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் இங்க வந்தேனே, அதையும் மறந்துட்டு நான் பாட்டுக்கு சாப்பாடு பார்த்துட்டுனே உட்காந்துட்டேன். என்ன விஷயம் நிமியத்த சொல்லுங்க. உன்கிட்ட தான் நீ முக்கியமா சொல்றதுக்கு வந்தேன். நம்ம ஊர்ல மியூசிக் காம்படிஷன் நடக்க போதாமா, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு. போலாமா? பாட்டு போட்டியா நடக்குது? எங்க நம்ம அனிஸ் ஆடிட்டோரியத்திலயா? ஆமா ஆமா, வருஷம் நடக்கும்ல. சரி சரி, போயிட்டு வரலாம். ஆமாக்கா போயிட்டு வரலாம், நீ தான் சூப்பரா பாடுவியே. போலாம்க்கா போலாம், ஜாலியா இருக்கும். நிறைய பேர் வருவாங்கக்கா, நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். ஃபுட் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நைட்டு டின்னர் அப்படியே அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம். இவன் ஒருத்தி சாப்பாடுலயே இருப்பா. சாப்பிட்டாதாம்மா உடம்பு நல்லா இருக்கும், சாப்பாடுதாம்மா முக்கியம். நீ வேற. சரி ஈவினிங் எல்லாரும் கிளம்பிருங்க. நானே வந்து கார்ல கூட்டிட்டு போறேன். உமாலும் வருவா. உமா தான் சந்தையில அந்த ஆட்டோல வந்து சொல்லிட்டு இருந்தாங்களாமா. அவ கேட்டுட்டு வந்து தான் என்கிட்ட சொன்னா. அதான் நான் கனி வந்து நல்லா பாடுவாளே, அதான் அவளையும் கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அத்தை, நான் அவ்வளோ அளவுக்குலாம் நல்லா பாட மாட்டேன் நிமியத்த. எனக்கு பயமா இருக்கு, நாளா வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? உன்னோட டேலண்ட் நீ காட்டு. உன்னால முடிஞ்ச அளவு நீ ட்ரை பண்ணு, அதனால தப்பே கிடையாது. ஆமா கனிமா, நீ தான் நல்லா பாடுவையே. எனக்கு தான் தெரியும் என் பிள்ளைய பத்தி. நீ நல்லா பாடுவ, கண்டிப்பா நீ ட்ரை பண்ணு. ஆமாக்கா ட்ரை பண்ணுங்கக்கா, நல்லா இருக்கும்க்கா. வாங்கக்கா போலாம் ப்ளீஸ்க்கா. எனக்காக வாக்கா, வந்து பாடுக்கா ப்ளீஸ்க்கா. ஐயோ, எல்லாரும் என் மேல நிறைய கான்ஃபிடென்ட் வச்சிருக்கீங்க போல. சரி ஓகே, என்னால முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன். ஓகே நிமியத்த, ஈவினிங் போலாம். ஐ ஜாலிக்கா, போலாம்க்கா. அப்ப நான் ஈவினிங் புது ட்ரெஸ் போடலாம், நீங்களும் நானும். ஓகேவாக்கா? சூப்பரான ட்ரெஸ், கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம். ஓகே ஆர்த்திமா, போலாம். நீ ஹாப்பினா எனக்கும் ஹாப்பி தான். சரி ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாப்பிடுங்க. ஈவினிங் நான் வந்துட்டு கூட்டிட்டு போறேன். அந்த ஊதா மண்டை கிட்ட வேற ஒரு பர்மிஷன் கேட்கணும். சரிக்கா, நான் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டு வரேன். நீங்க ஈவினிங் 3:30க்குலாம் கிளம்பிடுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? சரி நிமி, நாங்க எல்லாருமே 3:30 கிளம்பி இருக்கோம். நீ வந்துரு மறக்காம. அக்கா சூப்பரா ரெடி ஆகணும் சரியா? 2 பேருமே கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா போலாம். அங்க இருக்கிறவங்கள நம்மள தான் பார்க்கணும். ஓகேவா? சரி ஆர்த்தி, நீ அழகா கிளம்பு. நான் மட்டும் கிடையாது, நீங்களும் தான். சரி மாப்பிள்ளைக்கு ஒரு கால் பண்ணலாம். பஸ் ஸ்டாப் வந்துட்டேன்னு சொல்லலாம், அவன் வந்து பிக்கப் பண்ணிப்பான்.